ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேப்லியோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேப்லியோனா என்ன? டேப்லியோனா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேட்டா விசுவலைசேஷன் டூல். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிஐ டூல். பிஐ டூல்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்ஸ் அப்படின்றாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அந்த டேட்டா அனலைஸ் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து சார்ட்ஸாகவும் ரிப்போர்ட்டாகவும் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ்க்கு இதை வந்து ட்ரெண்ட்ஸ், பேட்டர்ன்ஸ், இன்சைட்ஸ் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. ட்ரெண்ட்ஸ்னால் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைன் சார்ட் யூஸ் பண்ணோம்னா லைன் சார்ட் எதுக்குன்னா ட்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ண. செகண்ட் கொஸ்டின், டேப்லியோட டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் என்ன? டேப்லியூ டெஸ்க்டாப், டேப்லியூ சர்வர், டேப்லியூ ஆன்லைன், டேப்லியூ பப்ளிக், டேப்லியூ ரீடர் இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் டேப்லியூ டெஸ்க்டாப். டேப்லியூ டெஸ்க்டாப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணவும் டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணவும் யூஸ் பண்ணுறாங்க. டேப்லியூ சர்வர், இந்த சர்வர் மூலயமா நம்ம க்ரியேட் பண்ண டேஷ்போர்டை ஆர்கனைசேஷனுக்கு இல்லை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். டேப்லியூ ஆன்லைனா ஒரு க்ளவுட் பேஸ்ட் வெர்ஷன். இது வந்து டேப்லியோட சர்வர் வெர்ஷன். இப்போது நம்ம விஷுவலைசேஷனை வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணணும்னா டேப்லியூ பப்ளிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃப்ரீ ஆக்சஸ். டேப்லியூ ரீடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த டேப்லியோட பில்டின் வந்து வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ண. டேப்லியோவில் டைமென்ஷன்ஸ் அப்புறம் மெஷர்ஸ்னால் என்ன? டைமென்ஷன்ஸ்னால் இது வந்து எப்படி இருக்குன்னா, டேட்டா வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்கணும். அது எப்படின்னா நேம்ஸ், டேட்டாஸ் இல்லை கேட்டகரி வைஸாகவும் இருக்கலாம். மெஷர்ஸ் எப்படி இருக்குன்னா குவான்டிடேட்டிவ், அதாவது நம்ம வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு. எக்ஸாம்பிள் சேல்ஸ், ப்ராஃபிட் இதெல்லாம் ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்க்ரீட்க்கும் கண்டினியூஸ் ஃபீல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? டிஸ்க்ரீட்னா தனியாகவும் செப்பரேட்டான வேல்யூஸும் இருக்கும். அது எக்ஸாம்பிள் எப்படின்னா கண்ட்ரியும் கேட்டகரியும். கண்டினியூவஸ்னால் நியூமெரிக் வேல்யூஸ் வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சேல்ஸ், ப்ராஃபிட். சிக்ஸ்த் கொஸ்டின், டேப்லியோவில் டேஷ்போர்ட்னா என்ன? டேஷ்போர்ட்னால் நம்ம வியூ பண்ணியிருக்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறது தான். இது வந்து எப்படிலாம் இருக்கும்னா சார்ட்ஸாகவும் இருக்கலாம், மேப்ஸாகவும் இருக்கலாம், டேபிள்ஸாகவும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகியிருக்கும். ரிலேட்டடான டேட்டாவை ஒன்றா சேர்த்து இது வந்து ஒரு ஸ்டோரியாக, கம்ப்ளீட் ஸ்டோரியாக எண்ட் பண்ணுறது தான் இந்த டேஷ்போர்ட். அதாவது ரா டேட்டா வந்து கம்பைன் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேஷ்போர்ட் கொடுக்கறது தான் வந்து இந்த டேப்லியூ டேஷ்போர்ட். இது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ப்ரெசன்டேஷன். செவன்த் கொஸ்டின், டேப்லியோவில் ஸ்டோரினா என்ன? ஸ்டோரினா அடுத்தடுத்து வர டேஷ்போர்ட் இல்லைனா ஷீட்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நரேட்டிவ், டேட்டா ட்ரைவன் நரேட்டிவ்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரி டெல்லிங், ப்ரெசன்டேஷன், டேட்டா இப்போ வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டோரி. எயித்து கொஸ்டின், டேப்லியோவில் ஜாயின்ட்ஸ்னால் என்ன? ஜாயின்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டேபிள்ஸ், அதாவது ஒரு டேபிள் இல்லைன்னா நிறைய டேபிளை வந்து அந்த ரிலேட்டட் காலம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜாயின்ஸ் 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது இன்னருக்கு ஆப்போசிட் அவுட்டர், லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட் ரைட். ஸோ 4 ஜாயின்ட்ஸ் இருக்குது. நைன்த்து கொஸ்டின், .twbக்கும் .twbx ஃபைல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? .twb இப்படின்றது ஒரு டேப்லியோட ஒர்க் புக். இதில் வந்து என்னென்னா XML, நம்மளோட டேஷ்போர்டோடைய XML மட்டும்தான் இருக்கும், ஆனால் டேட்டா இருக்காது. .twbx அப்படின்னா டேப்லியூ பேக்கேஜ்டு ஒர்க் புக். மேலே வந்து வெறும் டேப்லியூ ஒர்க் புக், ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு, அது வந்து பேக்கேஜ்டு. டேப்லியூ பேக்கேஜ் ஒர்க் புக். இது வந்து என்னென்னா ஒர்க் புக்கோட டேட்டா, அது மட்டும் இல்லாமல் இமேஜஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஷேரிங் பர்பஸ்க்கு. 10th கொஸ்டின், டேப்லியோவில் கால்குலேட்டட் ஃபீல்ட்னா என்ன? கால்குலேட்டட் ஃபீல்ட்னா ஒரு நியூ ஃபீல்ட். இது வந்து எப்படி வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்க ஃபீல்டையும் ஃபார்முலாவும் வச்சு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட். இது ரெண்டுத்தையும் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு நியூ டேட்டா டிரைவ் பண்ணுறதுக்கு. 11th கொஸ்டின், டேப்லியூ எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன? எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு கம்ப்ரெஸ்டான ஒரு ஸ்னாப்ஷாட், அதாவது ஒரு பிக்சர். அது வந்து என்னன்னா ஒரு டேட்டாவோடைய பிக்சர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண. இது வந்து ஆஃப்லைனுக்கும் சப்போர்ட் பண்ணும், அதனால் ஆஃப்லைன் அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் queries வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண ஹெல்ப் பண்ணும். 12th கொஸ்டின், டேப்லியோவில் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட் நம்ம வந்து டேட்டா வந்து கனெக்ட் பண்ணும் போது நம்மளோட ஃபைலை வந்து சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ரைட் டாப்பில் வந்து லைவ் எக்ஸ்ட்ராக்ட்னு பார்ப்போம். அதை வந்து லைவ் கொடுக்காம எக்ஸ்ட்ராக்ட் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர்ஸ் வந்து கான்டெக்ஸ்டாக இருக்கணும்.
கேல்குலேஷன்ஸ் நிறைய காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன்ஸை கம்மி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹை கார்டினாலிட்டி ஃபீல்ட்ஸை ரிமூவ் பண்ணிக்கணும். கார்டினாலிட்டினா அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த மாடல் வியூ அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். கார்டினாலிட்டினா என்ன, இதை பற்றி பவர் பிஐ Q&A செஷனில் அப்லோட் பண்ணியிருப்பேன். 13th கொஸ்டின், டேப்லியூவில் லைவுக்கும் எக்ஸ்ட்ராக்ட்க்கும் உள்ள கனெக்ஷன் டிஃப்ரென்ஸ் என்ன? லைவ்னா டேட்டாஸை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கும், அது ரியல் டைமாக. எக்ஸ்ட்ராக்ட்னா ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி, அதாவது டேட்டா ஃபாஸ்டரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. 14th கொஸ்டின், கான்டெக்ஸ்ட் ஃபில்டர்னா டேப்லியூவில் என்ன? கான்டெக்ஸ்ட் ஃபில்டர்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரைமரி ஃபில்டர் செட் பண்ண. இந்த ப்ரைமரி ஃபில்டர் மற்ற ஃபில்டர் கூட ஒர்க் பண்ணுமா. இது அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணும். அது எப்போன்னா டிபெண்டான ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணுறப்போ. லாஸ்ட் கொஸ்டின், எல்ஓடி லெவல் ஆஃப் டீட்டெயில் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா என்ன? இந்த எல்ஓடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிளானுராலிட்டி ஆஃப் அக்ரிகேஷனை கண்ட்ரோல் பண்ண. அந்த கிளானுராலிட்டிஸ்னால் என்னென்னா ஃபிக்ஸட், இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட். ஃபிக்ஸட்னா அக்ரிகேஷன்ஸ்லாம் ஃபிக்ஸட் லெவலில் இருக்கும். இன்க்ளூட்னா டைமென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட்னா ரிமூவ் டைமென்ஷன்ஸ், கரண்ட் வியூலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. If you found it useful, don't forget to like, share, comment and subscribe for more useful tips. Thank you.